புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்னை பண்ணையூரில் உள்ள தாவிக தலைமை அலுவலகத்தில் நேற்று முன்தினம் முதற்கட்டமாக 60 வேட்பாளர்களுடன் விஜய் ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பில் பங்கேற்ற வேட்பாளர்களில் சிலர் தகுதி படைத்தவர்கள் இல்லை என்ற அதிருப்தி அக்கட்சியில் நிலவுகிறது. எடுத்துக்காட்டாக தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலர் சபரிநாதன் விருகம்பாக்கம் தொகுதி வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தனியார் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றிய அவர் விஜயின் டிரைவர் ராஜேந்திரனின் மகன். விஜய் பிறந்து வளர்ந்த பகுதி என்பதால் விருகம்பாக்கம் தொகுதியில் அவரை போட்டியிட வேண்டுமென 90% நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்தனர். ஆனால் சபரிநாதனை அவர் தேர்வு செய்திருப்பதை கட்சியின் வட்ட செயலர்கள் ஏற்கவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட விஜய் முடிவு செய்துள்ளார். பெரம்பூர் தொகுதியில் கிறிஸ்தவர்களின் ஓட்டுகள் 14% உள்ளன. அவர்களில் 44% பேர் தாவிக உறுப்பினர்களாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த 44,000 பேரின் ஒட்டுமொத்த ஆதரவும் கிடைத்தாலே எளிதில் வெற்றி பெற்றுவிட முடியும் என விஜய் தரப்பில் நம்புகின்றனர். அதன் காரணமாகவே அந்த தொகுதியில் களமிறங்க விஜய் முடிவு செய்துள்ளார். பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து திமுக இளைஞரணி நிர்வாகி ஜோயலை நிறுத்த துணை முதல்வர் உதயநிதி திட்டமிட்டுள்ளார். அங்கு கிறிஸ்தவ நாடார் சமுதாய ஓட்டுகளை அவர் கணிசமாக பிரிப்பார் என்பதால் திமுக தரப்பில் அந்த வியூகம் வகுக்கப்படுகிறது. தவிகவின் முதல்வர் வேட்பாளராக விஜய் இருப்பதால் ஒரு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்து விடக்கூடாது என்பதற்காக திருச்சி கிழக்கு தொகுதியிலும் போட்டியிட விஜய் முடிவு செய்துள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதியில் வெள்ளாளர் சமுதாயத்திற்கு 50,000 ஓட்டுகள் உள்ளன. தலித் கிறிஸ்தவர் ஓட்டுகளும் கணிசமாக உள்ளதால் அத்தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அதிகம் என விஜய் கருதுவதாக தவிக வட்டாரத்தில் கூறப்படுகிறது. 2 தொகுதிகளிலும் இருக்கும் கிறிஸ்தவ ஓட்டுகளை முழுமையாக நம்பி விஜய் களமிறங்க முடிவெடுத்திருப்பதாக அக்கட்சியினர் கூறுகின்றனர்.